guys, welcome back to my channel. It's me Rithi. So இது வந்து part 5 viruses. Virus infectious agent found in virtually all life forms including humans, animals, plants, fungi and bacteria. Viruses வந்து எல்லா ஃபார்ம்லயும் நம்மளால பார்க்க முடியும். ஹியூமன் ஃபார்மில், அனிமல் ஃபார்மில், பிளான்ட்டு, ஃபங்கை அண்ட் பாக்டீரியா ஃபார்மில் கூட வைரஸஸை நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வைரஸஸ் கண்டெய்ன்ஸ் ஆஃப் genetic material either DNA or RNA surrounded by a protective coating of protein called a capsid. DNA அப்படின்னா என்ன? இதுதான் வந்து டிஎன்ஏ. ஓகேவா? இது வந்து லாங்காக இருக்கும். இது வந்து இப்படி ரெண்டு ஒயர் அந்த மாதிரி இருக்கும். நடுவில் வந்து ஒரு லைன் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ரெண்டு ஆப்போசிட் லைனும் டச் ஆகி வரும். அதுதான் வந்து டிஎன்ஏ. டிஎன்ஏ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, இது வந்து ஆர்என்ஏ. இது வந்து எப்படி இருக்கும்னா, நடுவில் வந்து கனெக்டிங் ஒயர்ஸ் இருக்காது. இது வந்து சும்மா அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே ரவுண்டாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து கேப்சிட். ஓகேவா? இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து கேப்சிடு. இதில் தான் வந்து புரோட்டீனும் இருக்கும். அதுதான் வந்து கேப்சிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு இதில். With or without an outer lid. Okay. With or without an outer lid. Envelope அப்படின்னு வந்து இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து viruses are between 20 and 100 times smaller than bacteria and hence are too small to be seen by light microscopy. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 20 and 100 times smaller than bacteria. ஆல்ரெடி நம்ம பாக்டீரியா டாபிக் படித்தப்பவே பாக்டீரியாவே சின்னதாக இருக்கும். இதில் வைரஸஸ் வந்து 20 to 100 times smaller than பாக்டீரியாவாம். பாக்டீரியாவோட அதுக்கு சைஸ் கம்மினா அப்போ எவ்வளோ குட்டியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அண்ட் ஹென்ஸ் or too small to be seen by light microscopy. Viruses vary in size from largest pox viruses of about 450 nanometers. அது வந்து நானோமீட்டர்ஸ் வந்து ஸ்மால், அது வந்து ஒரு மெஷர் பண்ணுற யூனிட். அது வந்து ஸ்மால் சைஸ் வந்து மெஷர் பண்ணும். ஸோ இது பாருங்க, 450 நானோமீட்டர்ஸ் தான், ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆனால் அது வந்து லென்த் வந்து இஸ் த ஸ்மாலஸ்ட் போலியோ வைரஸஸ் ஆஃப் அபவுட் 30 nanometers அப்படின்னு வந்து இதை சொல்லிட்டாங்களா. நெக்ஸ்ட், viruses are not considered free living since they cannot reproduce outside of a living cell. They have evolved to transmit their genetic information from cell to another for the purpose of replication. ரிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் வந்து அது ஒன் செல் வந்து அனதர் செல்லுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை ஜெனட்டிக் பண்ண முடியும், அப்படின்னு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னு இதை சொல்லிட்டாங்க. ஸோ சின்ஸ் தே கேனாட் ரீப்ரொடியூஸ் அவுட் சைட், அது வந்து அவுட் சைடில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால் அது வந்து இன்சைட் ஆஃப் த செல்லே பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லி இதை வந்து முடிச்சிட்டாங்க. அவ்வளோதானே? ஓகே. அண்ட் தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம வந்து புக் இன்சைட் இருக்குல்ல, அதுலேருந்து நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே எடுக்கிறேன். அண்ட்
இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாய் பாய்.